நெல்லை மாநகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் மனித கழிவுகள் வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்போ இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே பல இடத்தில் நடைபெற்று பார்க்கிறோம். நெல்லையிலையும் அது குறிப்பாக டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கன்வாடி மையத்தில் இது போன்று நடந்திருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க? இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன? அதாவது நெல்லை மாநகர் பகுதியான டவுன் பகுதியை கொஞ்சம் உள்ளடக்கிய பகுதின்னு சொன்னாங்க. குன்னத்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வச்சுட்டு வர்றாங்க. இங்கே மாநில அரசு தரப்புல உள்ள ஒரு அங்கன்வாடி மையம் ஒன்று இயங்கிட்டு இருக்குது. இந்த அங்கன்வாடி மையத்தில் சுற்றி வட்டாரம் உள்ள 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தினமும் வந்துட்டு போகிறது இங்கே வழக்கம். இந்நிலையில் இந்த அங்கன்வாடியில் கடந்த ஒரு வார காலத்துக்குள்ள, அதாவது கடந்த திங்கள் ஆரம்பித்து இந்த செவ்வாய்க்குள்ள ஏறத்தாழ 2 முறை மனித கழிவுகளானது வாசலிலும் உள்ளேயும் போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 5 தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த விவகாரத்துல அந்த மாநகராட்சி பேரூராட்சியில சொல்லி அந்த கழிவுகளை அகற்றிய அந்த ஆசிரியர் இன்று மீண்டும் அதே இடத்துல மனித கழிவு போடப்பட்டது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இதனை அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பொதுமக்கள் தங்களை, அதாவது இந்த பால்வாடிக்கு அனுப்பிட்டு அனுப்பின குழந்தைங்களை அனுப்பின பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நாள்தோறும் நடக்குது, இது எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குழந்தைகளை அனுப்பல. இந்நிலையில 2 குழந்தைகள் மட்டுமே தற்போது வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வேங்கை வயல் பிரச்சனையே இன்னும் முடியாத ஒரு சூழ்நிலையில பச்சிளம் பாலகர்கள், அதாவது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பால்வாடியில இந்த மாதிரி மனித கழிவுகள் வீசப்பட்டிருக்கிறது பலரை அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்குது. மாவட்ட நிர்வாகம் தரப்புலையும் சரி, அதே மாதிரி காவல்துறை தரப்புலையும் சரி, ஏற்கனவே இது குறித்து பலமுறை கூறிய நிலையிலையும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. பெட்ரோல் தரப்புல இது குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்க பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இரு தரப்பினருக்கிடையே ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம். இந்நிலையில எங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில இந்த மாதிரி மனித கழிவுகளை வீசிட்டு போறதும், வாசல்ல மனித கழிவுகளை இயற்கை உபாதைகளை கழிச்சிட்டு போறதும், இது எப்படி ஒரு சராசரி மனுஷங்க நடக்கிற மாதிரி இல்ல, எங்களையும் சராசரி மனுஷங்களா நடக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தற்போது அவங்க கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில மாவட்ட ஏறத்தாழ சம்பவம் நடந்து 4 மணி நேரத்துக்கு மேலாகி இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் தரப்புலையோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையில அந்த பள்ளியில பணிபுரிஞ்சிட்டு வர்ற அந்த தற்காலிக ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, பல முறை சொல்லிட்டோம், எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்கல. 2 முறை இந்த மாதிரி நடந்திருக்குது, ஆயினும் சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைகளை அனுப்புறதுக்கே அவங்க பெற்றோர்கள் பயப்படுறதாகவும், தொடர்ச்சியாக இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட கோரிக்கையா இருக்குது. கோபால், முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.